ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் நல்ல சுவையான பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா சூடான சாதத்தில் இந்த பருப்பு பொடியும் கூடவே நெய்யும் சேர்ந்து பிசைஞ்சு சாப்பிட்டு அதோட டேஸ்ட்டே தனி தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரொம்ப டேஸ்ட்டான பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த பருப்பு பொடி செய்யறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. வெயிட்டில் பார்த்திங்கன்னா இந்த துவரம்பருப்பு 100 கிராம் இருக்குது. 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பருப்பை கைவிடாமல் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா செவந்து வறுப்படணும், ஆனால் அதே டைமில் தீஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக வறுத்துக்கோங்க. இப்போ இந்த வறுத்த பருப்பை ஒரு ஜல்லடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. மெஷரிங் கப்பில் நம்ம அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்தோம். மெஷரிங் கப்பில் இப்போ 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் இந்த கடலைப்பருப்பையும் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த பருப்பு பொடி நல்லா பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் செய்யறதுக்கு நம்ம எந்தெந்த பருப்பு எந்தெந்த ரேஷியோவில் சேர்க்குறோன்றதும், அதே மாதிரி பருப்பை கருக விடாமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி செவக்க வறுத்துக்கணும். அப்போ இந்த பருப்பு பொடியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு நல்லா வறுப்பட்ட உடனே இப்போ எதையும் துவரம்பருப்பு சேர்த்து அதே ஜல்லடியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே கடாயிலேயே ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடாய் ஆல்ரெடி நல்லா சூடாக இருக்கும், அதனால் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் இந்த பாசிப்பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை ஏற்கனவே வறுத்தது தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருந்தாலும் இந்த பருப்புலையும் கடாயில் இருக்கிற சூடே போதும். 1 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த பொட்டுக்கடலையை வறுத்துக்கோங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலையும் பாசிப்பருப்பையும் நம்ம ஏற்கனவே துவரம்பருப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்த அதே ஜல்லடியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 2-3 கொத்து கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு அந்த ஈரப்பதம்லாம் இல்லாத அளவுக்கு காய வச்சுட்டு இந்த கடாயில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கருவேப்பிலை இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மொறுமொறுப்பாக வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலையும் அதே ஜல்லடியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டு இதையும் அதே ஜல்லடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 20 காஞ்ச மிளகாய் காம்பை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. விதை வெளியில் விதை கருகிற அளவுக்கு வறுத்தோன்னா பொடியோட டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. மிளகாவும் கருகிடக்கூடாது. மிளகாய் கருகிடுச்சுன்னா பொடியோட டேஸ்ட் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. மிளகாய் இந்த மாதிரி உப்பி வருதில்ல, இப்போது இதையும் அந்த பருப்பு சேர்த்துருக்க ஜல்லடிக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது அதே கடாயிலேயே அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 6 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு பொடிக்கு பூண்டு அதிகமாக சேர்க்கக்கூடாது, இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த பூண்டை வறுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பூண்டு இந்த கடாயிலே இருக்கட்டும். இந்த கடாயோட சூடுலேயே அது இன்னும் நல்லா கொஞ்சம் வறுப்பட்டுரும். நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பெல்லாம் நல்லா ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கடாயில் வச்சுருந்த பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டே பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பெருங்காயத்தை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. பருப்பு பொடி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஆறின உடனே ட்ரையான ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 2 மாதம் வரைக்கும் நம்ம இந்த பருப்பு பொடியை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.